winter's coming. ஆக்சுவலி வின்டர் வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ தான் ஜனவரி வந்த மாதிரி இருந்துச்சு. we are in the end of December. ஆக்சுவலி அதே மாதிரி தான் வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று ஐ நீட் டு லேர்ன், ஏதாச்சும் கற்றுக்கணும் அது மாதிரி நினச்சேன். பட் ஐம் இன் த மிடில் ஆஃப் வின்டர் சீசன். டைம் எப்படி போச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எப்படி போச்சு ஆக்சுவலி இந்த வின்டர் சீசனில் என்னென்னமோ பண்ணுறோம், பட் நம்மளுக்கு பிடிச்ச ஹேபிட்டை மட்டும் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு ஹேபிட்டை மட்டும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஐ திங்க் ஓல் யூனிவர்ஸ் உங்களுக்கே தெரியும், லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திருக்கிறது. இது வந்து எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. எப்படின்னு தெரியல, எல்லாருக்கும் இருக்கு. ரெக்கார்டிங் திஸ் வீடியோ நைட் 11:30 ஆகும். பட் இன்னும் எங்கள் வீட்டில் யாரும் தூங்கலை. டிஸ்டர்ப் பண்ணினே இருக்காங்க வீடியோ எடுக்க முடியாமல். என்னன்னு தெரியல. இது மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் வந்து நம்மளுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒன்று நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. யூடியூப் ரெக்கார்ட் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் அதனால் எடுக்கிறதுக்குள்ள போதும் நான் எடுத்து சரி இதை கூட நான் விட்டுருவேன். இன்னொன்று என்னன்னா, நான் ட்ரிங்க் பண்ண போகிறேன் தாடியை. ஓகேவா, இல்லை தாடி இல்லை ஒத்துக்கிறேன், ஏதோ கொஞ்சம் இருக்கு, அதை ட்ரிம் பண்ண போனேன். கார்த்திகடா சரி நம்மளே ஏதாச்சும் பண்ணாலும் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். யோசிச்சு வச்சுருப்போம் என்னென்ன ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்களேன். ஏதாச்சும் ஹேபிட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த வின்டர் சீசனில், என்னென்னலாம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆப்வியஸ்லி அதான் என்ன வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் எப்படி சொல்லுது, இந்த வின்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். வெதரே கோல்டாக இருக்கும், காமாக இருக்கும், மெயின் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவந்தோ கேலண்டரை பாருங்க, கேலண்டர் இங்கே இல்லை இருந்தாலும் சொல்கிறேன், கேலண்டரில் லீவே இருக்காது. எப்படி சொல்கிறது, வெறும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் லீவு. பட் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்ஸ் பேருனால லீவ் விடுவாங்க. அப்புறம் நம்ம காலேஜஸ் செமஸ்டர் ஹாலிடேஸ், இன் பிட்வீன் ஹாலிடேஸ், இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அதிகமாக விடுவாங்க. பட் ஆனால் we are totally wasting this precious time. சம்மர் சீசனில் நான் வெளியே போகிறேன், ஏதாச்சும் பண்ணுறேன்னா சன்லைட்டே என்னோட இதை வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சிடும். இவன் தான் நான் டேன் ஆகிடுவேன். ஸோ அதனாலே அதிகமாக வெளியே போக மாட்டேன். அதே வின்டர்னா அப்படியே சில்லுன்னு கூலாக ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ வை. உங்கள் வீட்டில் ஏசி இருந்தால் சம்மர் சீசனும் ஏசி மாதிரி தான் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும், வார்மாக சூப்பராக தான் இருக்கும். பட் ஏசி இல்லைன்னா இந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ காட் இட். அந்த ஃபீலிங் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும் வின்டர் சீசன். ஆல்சோ வின்டர் இஸ் நாட் ஓன்லி ஃபார் குட் திங்ஸ், ஆல்சோ பேட் திங்ஸ். எந்த விஷயம் இருந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ல. இதில் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. அது என்னென்னா கெய்னிங் மோர் வெயிட். லுக் அட் மீ, ஐம் கெய்னிங் மோர் வெயிட். ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியல, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும், கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் ஸ்க்ரோலிங், ஈட்டிங், வாட்சிங், ஸ்லீப், ரிப்பீட் இருக்குது. ஸோ நல்லா ஏறிச்சு. கேட்கலாம் என்னடா ஜிம்முக்குலாம் போகலாமேடா, அது மாதிரிலாம் கேட்கலாம். பைசா இல்லை துபாய் அப்படின்னு இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் பார்ட்னர். எனக்கு ஜிம்முக்கு யாருக்கிட்டாச்சும் போனால் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் திங், வாட் ஆர் த ஸ்டெப் யூ நீட் டு டூ. இதான் இருக்கிறதுல கோ டாபிக் அபவுட் திஸ். சரி கைஸ், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கைஸ் ஃபஸ்ட்டு பேக்கப் இயர்லி. அது வந்து கடினமான சவால் தான். லேட் ஸ்லீப், நைட்டு வந்து நல்லா படிக்கலாம்ல லேட்டாக தூங்குறதுனால. ஸோ அது கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன். சூஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ் கைஸ். அதுக்கப்புறம் ஒன் ஹேபிட், ஸ்டிக் வித் ஒன் ஹேபிட், வாட் எவர் இட்ஸ் ஓகே. ஃபியூ இயர்ஸ் பேக் நான் என்ன ஹேபிட்ஸ் சூஸ் பண்ணேன்னா, இது மாதிரி சீசனில் கோடிங். ஆப்வியஸ்லி கோடிங் இஸ் டஃப் ஃபார் எவ்ரிஒன். எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கோடு ரன் ஆக மாட்டேங்குது, செகண்ட் டைம் போகும்போது கோடு ரன் ஆக மாட்டேங்குது. அப்படியே தப்பு வந்து கடைசியில் மிஷன் சக்ஸஸ்ஃபுல். ஃபைனலி ஐ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு, அப்படி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பிகினிங். எவ்ரி திங் ஓகே, இட்ஸ் நாட் ஹார்ட், இட்ஸ் ஜஸ்ட் நியூ அப்படின்னு நினச்சிங்க. வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் லைக் கோடிங் நான் சொன்ன மாதிரி, அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ், எடிட்டிங், அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன்ஸ், அப்புறம் ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க்யூ. யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் வித் திஸ் டீனி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன்.
சரி, அப்புறம் என்ன சொல்லணும்னா அதான் சொன்னேன்ல, ஒர்க் அவுட்ஸ் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப பார்த்து இருக்கோமோ, ஏன்னா அவ்வளோலாம் பெருசாலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் புஷ்அப் பண்ணலாம், நான் புல்லப், தூங்கலாம் குரங்கு மாதிரி. அதை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. 50ஸ்க்கு சூப்பராக இருக்கும் உடம்பு. உலக உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் எக்ஸசைஸ் பண்ணால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தென் ஸ்டிக் வித் ஒன் ஹேபிட்ஸ் ஃபார் 2 to 3 months. எக்ஸல் தட் ஹேபிட்ஸ். எக்ஸல் பண்ணாலே போதும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, ஓகே, வி கேன் டெவலப் திஸ் ஸ்கில், தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்கில். ஸோ வாட் எவர் இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் டைம் டு டூ. ஓகே, பர்ஃபெக்ட் டைம் டு டூ அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன்னா, ஸ்டார்ட் நவ். ஓகே, டுமாரோ we don't know, next day is past is our we can't எப்படி சொல்கிறது, அங்கே போய் வாழ முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எதுவுமே பர்ஃபெக்ட். ஈவன் தோ இந்த வீடியோ கூட நான் ஏதோ எடுக்கிறேன்னா ஏதோ பர்ஃபெக்டாலாம் எடுக்க முடியாது. என்னால் முடிஞ்ச எஃபெக்டாக போட முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டிக் வித் இட் ஒன் ஹாபிட் தென் டூ இட். நீங்களே ஏதோ கேட்க வைங்கன்னு தோணுது. உனக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் நீ ஃபாலோ பண்ண? யூடியூப். ஐ ஸ்டார்டட் யூடியூப் சேனல் 4 months பேக். ஐ வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் டைம். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஐ வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு 4 months டூயிங் நத்திங் கைஸ். ஓகே, ஒரு வீடியோ போடல. ஒரு வீடியோ போடுறதுக்கு என்ன ஆகிட போகுது நீங்களே சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ், அதை கூட நான் இது பண்ணல. பிகாஸ் தட் பர்ஃபெக்ஷன், என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ஷன் இஸ் டைப் ஆஃப் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் டைம் won't come. Yeah, be positive no matter what in your life. Stick with it guys. அவ்வளோதான் நினைக்கிறேன். See you guys. நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, peace. Bye. Peace.